ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். அப்பா ஆண்டவரே, மகிமை டிவியில் செய்தி கொடுக்கிற அடியேனை பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க. செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கும்படியாய் உம்முடைய வார்த்தைகளை அடியனுக்கு கொடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அன்பான மகிமை டிவி நேயர்களே, இந்த நாளுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு விசுவாசம். கிறிஸ்தவ பிள்ளைகளிடத்திலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு காரியம், ஒரு செயல் உண்டு என்றால் அது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிற அந்த விசுவாசத்தை. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரை விசுவாசியாமல் ஆண்டவரிடமிருந்து எந்த கிருபை நலன்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணுவது அது சரியான ஒரு நோக்கம் அல்ல. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் கிருபை செய்கிற ஆண்டவராய் இருக்கிறார், இறங்குகிற ஆண்டவராய் இருக்கிறார், அவருடைய வார்த்தைகளை கேட்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர்கள் எவைகளை எல்லாம் கேட்பார்களோ அவைகளை எல்லாம் கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆமா, எனக்கு ஒரு தேவை உண்டென்றால் என்னுடைய ஆண்டவரிடத்திலே நான் கேட்க வேண்டும். எப்படி கேட்க வேண்டும்? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். தேவன் நிச்சயமாக எனக்கு இதை கொடுப்பார் என்கிற ஒரு விசுவாசத்தோடு கேட்டார், நிச்சயமாக ஆண்டவர் கொடுக்கிற ஆண்டவர். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுமையுமாய் விசுவாசத்தை குறித்தே நமக்கு போதிக்கிறது, நம்மோடு கூட பேசுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை அல்லவா? தேவன் நமக்கென்று கொடுத்த அருமையான வார்த்தைகள். அதில் விசுவாசம் ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று ஆக்கியோர் எழுதுகிறார். நான் என் ஆண்டவரிடத்திலே பிரியமான ஒரு மனிதர் என்றால் அதற்கு முக்கியமான ஒரு செயல் விசுவாசம். நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் என்று கூறுவீர்களானால் உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? விசுவாசத்திலே குறைவுள்ள பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே நான் கேட்டதை பெற்றுக்கொள்வேன் என்று எண்ணுவது சரியான ஒரு காரியம் அல்ல. என் ஆண்டவரிடத்திலே நான் எவைகளை எல்லாம் கேட்டேனோ கேட்டுக்கொள்கிறேனோ அவைகளை எல்லாம் அதினதின் காலத்தில் என் ஆண்டவர் எனக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். அப்படியானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசியுங்கள். எப்படி விசுவாசிக்கணும்? கடுகு அளவு போன்ற ஒரு விசுவாசம் இருந்தாலும் போதும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு மறுபக்கத்தை நாம் பார்க்க வேண்டும். கடுகளவு அவிசுவாசம் இருந்தாலும் கிடைக்குமா என்று நோக்கி பார்க்க வேண்டும். ஒரு முழுமையான விசுவாசம் உங்களிடத்திலே காணப்படுமானால் ஆண்டவரிடத்திலே நீங்கள் எவைகளை எல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ
அவைகளை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அதே எபிரேயர் 11:6 பின்பகுதி இப்படி சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். தம்மை தேடுகிறவருக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசத்துல 2 பகுதி ஆண்டவர் தெளிவுபடுத்துகிறார். ஆண்டவர் உண்டென்று விசுவாசிக்க வேண்டும். அவரிடத்தில் கேட்கிறவனுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிப்போம். நம்முடைய விசுவாசத்திலே நாம் தோற்று போக வேண்டாம். ஒவ்வொரு வசனமும் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றன. அதனால தான் வேதத்தை வாசிக்கும் போது, ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் என்னுடைய கண்களை திறக்க வேணும், என்னுடைய சிந்தைகளை திறக்க வேண்டும், உமக்குள்ளாக உம்முடைய கிரியைகளை நான் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை எனக்கு தர வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிட்டு நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனோடு பேசுங்க. எப்பொழுதும் பேசுகின்ற பிள்ளைகளாக இருங்க. தேவனோடு பேச பேச, தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க விசுவாசம் பெருகும். யார் யாருக்கெல்லாம் என்னுடைய ஆண்டவர் என் நிலைகளில் எல்லாம் உதவி செய்திருக்கிறார் என்பதை அலசி ஆராய்ந்து பார்க்கிற ஒரு மனதை தேவன் நமக்கு கொடுப்பார். ஒரு இக்கட்டான காலகட்டங்களிலே நீங்கள் எப்படி செய்ய வேண்டும், செயல்பட வேண்டும் என்கிற ஒரு செயல்பாடையும் தேவன் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். தேவன் எல்லா காரியத்திலும் நமக்கு அவர் பிரதான ஆசாரியர்கள், நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு ஆண்டவர். இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? சுவிசேஷத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அவர் அறிவிக்கிற தெய்வ குமாரனாக உலகத்திலே அவதரித்து அறிவித்துக் கொண்டே வந்தார். மனிதன் ஏற்றுக்கொள்ள முடியாத வார்த்தைகளை கூட, சொற்களை கூட, வாக்கியங்களை கூட ஆண்டவரோடு கூட பேசினார், பிள்ளைகளோடு கூட பேசினார். அவருடைய சீஷர்கள் கூட சொன்னாங்க, ஆண்டவரே, இவைகளை இந்த மனிதர்கள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று கேட்டார். ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் ஆண்டவருடைய வசனங்களை, வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானா அந்த கிருபையை ஆண்டவர் தான் நமக்கு தரணும். உலகத்திலே அநேக பெரிய மனிதர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வசனங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். கடைபிடிப்பதிலே அவர்கள் பின்வாங்கி போய் விடுகிறார்கள். ஏனென்றால் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஒருவன் நான் கிறிஸ்தவன் என்று சொல்வானால் ஆண்டவரை விசுவாசிக்க வேணும். அப்பொழுதுதான் விசுவாசத்தோடு கூடிய ஜெபம், விண்ணப்பங்கள், வேண்டுதல்களை செய்ய முடியும். நான் கிறிஸ்தவர் என்று சொல்வதிலே பெருமை பாராட்டுவதில் ஒன்றுமில்லை. ஆண்டவரை விசுவாசிக்கிற அந்த எண்ணம், அந்த ஐக்கியம் உங்களிடத்திலே காணப்படுகிறது. சிலர் சொல்லுவாங்க, பார்த்துடுங்க, எத்தனை ஆண்டுகளாக நான் குறிப்பிட்ட காரியத்திற்காக நான் ஜெபிச்சுட்டே இருக்கேன், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார், ஒன்றையுமே எனக்கு செய்யலை, ஏதோ ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிறிஸ்தவர்களின் அழகு அல்ல. இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதற்கும் ஒன்றும் அல்ல. ஆனாலும் சில வேளைகளிலே இப்படிப்பட்ட பிள்ளைகள் கூட மனம் மாறி ஆண்டோடைய பாதப்படியில விழுந்து ஜெபிக்கிற காலங்களும் வரும்.
அதனால அவர்களை குறை சொல்வதற்கு யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை. அன்னாள் பாருங்க, எத்தனையோ ஆண்டுகள் தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று வந்தாள், கண்ணீரோடு சென்று வந்தாள். ஆனா அந்த நாட்களில் எல்லாம் இப்படித்தான் ஆண்டவரோடு நான் ஜெபிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவளுக்குள்ளாக வரல. ஆனா ஒரு நாள் வந்தா பாருங்க, தன்னுடைய மனதில் இருந்த எல்லா குறைகளையும் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டான். சொல்லி சொல்லி அழுதா, தேம்பி தேம்பி அழுதா. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஆலயத்தில் ஒரு பிரதான ஆசாரியன் இருந்தான். ஏலி என்கிற பிரதான ஆசாரியன் இருந்தான். என்ன கோபப்பட்டிருப்பான் பார்த்தீங்களா? என்ன கோபப்பட்டான் பார்த்தீங்களா? ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, அவளுடைய அந்த உண்மையான விசுவாசம் அன்று அந்த ஏலிக்கு புரியவில்லை. ஒருவேளை உங்களுடைய அந்த விசுவாச அறிக்கை, விசுவாச அழுகை ஒருவேளை உலகத்துக்கு புரியாம போகலாம். நீங்க கவலையே படாதீங்க. யாருக்கு புரியும் தெரியுமா? நீங்கள் யாரிடம் உங்களுடைய குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களோ அவருக்கு புரியும். ஆண்டவரிடத்துல உங்களுக்கும் அவருக்கும் இடைப்பட்ட அந்த ஆசீர்வாதமான உறவிலே பிசாசு புகுந்து விட, அந்நியர்கள் புகுந்து விட இடம் கொடுத்து விடாதீர்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகள், இதுதான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ளாக யாரும் இடைப்பட அல்லோ பண்ணாதீங்க. ஆமா, முறுமுறுத்து விடாதீர்கள், எரிச்சல் படாதீங்க, யார் மீதும் எரிச்சல் படாதீங்க, யார் மீதும் கோபப்படாதீங்க, யாரையும் விரோதிக்காதீங்க. ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களே நீங்க ஆசீர்வதிங்க அப்படின்னு தான் சொல்றாரு. அவர்களுக்காக நீங்க வேண்டிக் கொள்ளுங்க அப்படித்தான் சொல்றாரு. அப்போ உலகத்துல எந்த மனிதரோடும் கூட போராடுவதற்கு நமக்கு அழைப்பு அல்ல. நம்முடைய போராட்டம் பிசாசோடு கூட மாத்திரமே, பிசாசோடு கூட மாத்திரம். இயேசுவோடு கூட நீங்கள் நின்று கொள்ளுங்கள், இயேசுவின் பக்கமாக நின்று கொள்ளுங்கள். உங்களுடைய கைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய கைகளோடு கூட கோர்த்து கொள்ளுங்கள். அப்பொழுது நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். விசுவாசம். ஆண்டவர் என்னை காத்துக்கொள்வார், என்னுடைய குடும்பத்தை காத்துக்கொள்வார், நான் சார்ந்த சபையை காத்துக்கொள்வார், உலகத்தையே ஆண்டவர் காத்துக்கொள்வார். அவர் பெரியவர், உலகத்திலே அவர் பெரியவர், எல்லோரை காட்டிலும் அவர் பெரியவர். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? ஆதி பெற்றோருக்கு அருமையான 2 பிள்ளைகள் இருந்தாங்க. ஒருத்தர் பேரு காயின், இன்னொருத்தர் பேரு ஆபேல். 2 பிள்ளைகளும் நல்ல சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. காயின் என்ன செய்தான்? நல்ல ஒரு விவசாயி, நல்ல ஒரு விவசாய வேலையை செய்து வந்தான். அவனுடைய பலன் நிறைய கிடைச்சது. ஆபேல் என்ன செய்தான்? நல்ல ஆடு மாடுகளை மேய்த்து வந்தான், நல்ல பலன் கிடைச்சது. அவனுடைய கைகளின் கிரியைகளை இந்த ஆண்டவர் ஆசீர்வதித்திருந்தார். 2 பேரும் ஆலயத்துக்கு வந்தாங்க, 2 பேரும் காணிக்கையை கொண்டு வந்தாங்க இல்லையா? அவனும் ஆண்டவருக்கென்று தான் கொண்டு வந்தான், ஆபேலும் ஆண்டவருக்கென்று தான் காணிக்கையை கொண்டு வந்தான். காணிக்கையை தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வருகிறோமா? எந்த மனநிலையோடு நம்ம வருகிறோம்? நீங்கள் காணிக்கை போடுவது 1 ரூபாய் 10 ரூபாய் என்று எண்ணாதீர்கள். எந்த மனநிலையோடு நீங்கள் அந்த காணிக்கையை செலுத்துகிறீர்கள்?
அந்த காணிக்கை எப்படிப்பட்ட மதிப்பு உடையதாக இருக்கும் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆபேலையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லுகிறார். ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லுகிறார். அப்போ காயினுடைய காணிக்கையும் காயினையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கல அப்படிங்கிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஏங்க அங்கீகரிக்கல? ஏன் அங்கீகரிக்கல தெரியுமா? காணிக்கை படைக்கும் போது ஆபேல் எப்படி வந்தான் தெரியுமா? முதற் பலனான காணிக்கை கொண்டு, நல்ல குளுமையான காணிக்கையை கொண்டு செலக்ட் பண்றாங்க. என்கிட்ட இருக்கிறது இல்ல, எது முதன்மையானது, எது குளுமையானது, நான் ஆண்டவருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம். ஏனென்றால் ஆண்டவர் உலகத்தில் பெரியவர் அல்லவா, உலகத்தில் பெரியவர் அல்லவா. தன்னிடம் இருப்பதிலே சிறந்தவைகளை எடுத்து ஆண்டவருக்கு கொண்டு வந்தார். காயின் தன்னிடம் உள்ளவைகளில் இருந்து கொண்டு வந்தான், அவனும் உள்ளதிலிருந்து தான் கொண்டு வந்தான். ஆனா ரெண்டுடைய அந்த செலக்ஷன் பாருங்க, வித்தியாசம். ஆண்டவர் உங்களுக்கு எவைகளிலே அதிக நன்மைகளை கொடுத்திருக்கிறாரோ அவைகளை ஆண்டவருக்கு என்று கொண்டு வாருங்கள். இயேசு கிறிஸ்து கூட தேவாலயத்தில் அப்படி உட்கார்ந்து பார்த்துட்டே இருக்கிறார். காணிக்கை கொண்டு வராங்க. எப்படி கொண்டு வந்து போட்டாங்க தெரியுமா? செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தின் செழிப்பை பிறருக்கு காண்பிக்க வேண்டும் என்று கொண்டு வந்து போட்டார்கள். ஆம்தேவனுடைய பிள்ளைகளை. ஆனா அந்த ஏழை விதவையை பாருங்க, தனக்கு உண்டான எல்லாத்தையும் போட்டுட்டார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் போட்டுட்டார். வேற இல்ல வேண்டாம். ஆமா, ஆண்டவருக்கு நீங்கள் எவைகளை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை இந்த வசனம் உங்களுக்கு சொல்லுங்க. ஆண்டவர் பாருங்களேன், இயேசுவை பாருங்களேன், தேவாலயத்துல உட்கார்ந்து நமக்கு ஒரு படிப்பினை கொடுக்கிறார். எவைகளை நீ காணிக்கையா கொடுக்கணும் அப்படி சொல்லி கொடுக்கிறார். உங்களில் சிறந்தவைகளை நீங்க ஆண்டவர் கொடுங்க. உங்களுக்கு உரியது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தது. அவைகளில் இருந்து எவைகளை எடுத்துக் கொடுக்க நீங்கள் எண்ணுகின்றீர்களோ அதை சிறப்பாய் செய்யும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ காலையில இருந்தே ஆண்டவரே நான் உமக்கு என்ன கொடுக்கணும் ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. என்னுடைய காணிக்கையை நீங்க ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே அப்படி சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. நான் கோயிலுக்கு போகணும், ஏதோ அப்படி பறந்துட்டு அப்படிலாம் இருக்காதீங்க. ஆண்டவர் நான் என்ன ஆண்டவர் நமக்கு கொடுக்கணும், இதை ஏற்றுக்கொள்ளணும் ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நீங்கள் கேட்பவைகளை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் தந்திருக்காரு, நான் கொடுக்கிறேன், நான் நிறைய கொடுத்தேன், நான் அவ்வளவு கொடுத்தேன், அது அல்ல. நீர் விரும்புகிறது எது? ஆண்டு என்னையும் என்னுடைய காணிக்கை நீர் அங்கீகரிக்கணும். இந்த சண்டே அல்ல இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போறேன், என்ன கொடுக்கணும் ஆண்டவர் உதவி செய்யுங்க, சொல்லித்தாருங்க, சொல்லித்தாருங்க. நான் விழுந்து போகாதபடி எனக்கு சொல்லித்தாங்க தகப்பனே அப்படின்னு கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். எதை கேட்டாலும் கொடுப்பாருங்க இல்லையா? நமக்கு பிரியமா இருப்பது நான் எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவர் சொல்லிக் கொடுக்க ஆயுதமா இருக்கிறார். ஆமாங்க, காயினையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார்.
நான் ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தார். நான் காயினையும் அவனுடைய காணிக்கையும் அங்கீகரிக்கலைன்னா பாருங்க. இப்போ ஒரு காரியத்தை பாருங்க, ஆபேலுடைய வாழ்வை காயின் எடுத்துக்கிட்டான், கொன்னுட்டான். நல்ல கவனிக்கல. அவனுடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டார், என்னுடைய காணிக்கை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளல. அப்படி சொல்லும்போது அவனுக்கு ஏற்பட்டது என்ன தெரியுமா? எரிச்சல், கோபம். எரிச்சல், கோபம். தேவ காரியங்களிலே உங்களிடத்துல எரிச்சலும் கோபமும் காணப்படுதா? அதை விட்டுவிட நீங்கள் முயலுங்க. விட்டுவிடுங்க, தேவையில்லை. அது தேவனுடைய சன்னிதானம். நீங்களே அந்த ஆலயமாக இருக்கிறீர்கள். உங்களுடைய உள்ளத்துல கோபமும் எரிச்சல் இருக்கா? ஆண்டவர் உங்களோடு கூட இல்லைன்னு அர்த்தம். நீங்கள் காயினாக இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அடுத்து நடைபெறக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஆண்டவருக்கு பிரியமற்ற ஒரு செயலாக இருக்கும். ஆமா, ஏதோ ஒரு காரியத்துல ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்கள் செய்யல, அதான் உங்களுக்குள்ளாக எரிச்சலும் கோபமும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, எரிச்சலையும் கோபத்தையும் விட்டு விடுங்க. எரிச்சலும் கோபமும் காயினுக்குள்ளாக இருந்ததினாலே அவன் செய்தது என்ன தெரியுமா? தன் சகோதரனை கொன்று போட்டான் என்று வேதம் சொல்லும். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆபேலுக்கு யார் சாட்சியா இருக்கிறார்? ஆண்டவர் சாட்சியா இருக்கிறார், நம்முடைய பிதா சாட்சியா இருக்கிறார், குமாரன் சாட்சியாக இருக்கிறார், பரிசுத்த ஆவியான ஒரு சாட்சியாக இருக்கிறார். நம் கண்கள், நம்முடைய காதுகள் ஆபேலுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளை, அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேணும். ஆண்டவர்கிட்ட ஜெபிங்க, ஒவ்வொரு காரியத்திற்காக ஜெபிங்க இல்லையா? ஆண்டவர் உமக்கு பிரியமா நான் இருக்கணும், என்னுடைய காணிக்கை நீ ஏற்றுக்கொள்ளணும், உனக்கு பிரியமாய் நடக்க எனக்கு கற்றுத்தாருங்க. இன்றைக்கு காலையிலிருந்து எனக்கு போதிச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு பிரியமற்ற பிள்ளையாக இருக்கக்கூடாது. காயினை போல சபிக்கப்பட்டவனாக இந்த உலகத்தில் நான் வாழக்கூடாது. வாழணும் கர்த்தர், ஆசீர்வாதமாய் வாழணும். நீங்க ஜெபிங்க, ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். எவைகளை கொடுக்க எண்ணுகின்றீர்களோ நேர்த்தியாய் ஆண்டவருக்கென்று கொடுங்க. ஆண்டவர் உங்களை அங்கீகரிப்பார். ஆண்டவர் உங்களுடைய காணிக்கைகளையும் அங்கீகரிப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவர், உம்முடைய கிருபைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவர் கொடுத்த ஒரு செய்தியை நீர் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருடைய எண்ணங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஏற்ற பிரகாரமாக புரிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ கிருபை செய்யும். உமக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி? ஆண்டவரே, கற்றுக் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். உண்மையில் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக, விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக வாழ நீர் கற்றுக் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஒரு நல்ல வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது, அது படிப்பானாலும் சரி, வேலையானாலும் சரி, திருமணமானாலும் சரி, ஆணும் பெண்ணும் நீர் கொடுத்திருக்கிற அந்த வாய்ப்புகளை உம்மை பற்றி கொண்டு சிறப்பாய் ஆண்டவரை செயல்படக்கூடிய சிலாக்கியத்தை கொடுங்கப்பா. ஒருவரை ஒருவர் அருவருக்காதபடி, ஒருவர் மீது ஒருவர் எரிச்சல் கொள்ளாதபடி, கோபம் கொள்ளாதபடி, ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழும்பாதபடி பரிசுத்த தேவன் கிறிஸ்தவ பிள்ளைகளை நீங்கள் காத்துக்கொள்ள, கோபத்தை விட்டு விலக கிருபை, எரிச்சலை விட்டு விலக கிருபை, உமக்கு பிரியமாய் நடந்து நீர் அந்த பிள்ளைகளை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெரும்படியாய் சுத்த இருதயத்தை கொடுங்கப்பா. நிலைவரமான ஆவியை ஒவ்வொருவருக்குள்ளாக கொடுங்க, ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாக, உண்மையை பின்பற்றுகிற பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யுங்க. அருமையான மகிமை டிவி ஆண்டவரே நடத்துகின்ற சகோதரனுக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறேன், உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். சகோதரனை ஆசீர்வதிங்க.
உடைய மனைவி, பிள்ளைகள், தகப்பனரை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க, பணி செய்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.